எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்பர் 12. ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால் பழைய கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்குது அதை நல்லா கவனிங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சீரிய இந்த சின்னரா வர்றது பெருமை பெற்ற, பெரியரா சீரிய கோபம் கொண்ட. அடுத்து இரண்டாவது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஈந்தாள்னா கொடுத்தாள், ஈன்றாள் பெற்றெடுத்தாள். மூன்றாவது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிக. பொழிகின்ற, இந்தலி வந்துச்சுன்னா தருகின்ற, இந்தலி பாருங்க பொழிகின்ற, சிறந்து விளங்குகின்ற. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். அடுத்து சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. முதல்ல அறக்காம்பல், அடுத்த அல்லல், அதுக்கு அடுத்தது பழனத்து, வாயவில. இதான் சரியான ஒன்று. அடுத்து அதே மாதிரி அகர வரிசைப்படுத்துக. ஓசுனர், ஓவியர், காருகர், சிற்பி, பாசவர். அகர வரிசைப்படி சீர் செய்க. ஈதல், ஊக்கம், ஏது, ஒவ்வை. வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனின் பெயரை உருவாக்குதல். ஒருத்தல்னா அப்போ வினையாளனின் பெயர் ஒருத்தார். அடுத்து மலை என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் மலைந்து, மலைந்து. வேர்ச்சொல்லுக்குரிய தொழிற்பெயர் கொடு, கொடுத்தல். வந்தனுடைய வேர்ச்சொல் வா. வினை முற்றுக்கு உரிய வேர்ச்சொல் வருகன வா. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதில் கேட்டிருக்கிறது என்னது? நிலவு. நிலவுனா திங்கள் சந்திரன், திங்கள் சந்திரன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகைனா தாள் தண்டு கோல், தாள் தண்டு கோல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உரை கிணறு, ஊருணி, அகழி, அணை. இதெல்லாம் நீர்நிலை, நீர்நிலை. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். அமைதியான உறக்கம் தேவை. இந்தரா. அடுத்து இது ஏற்கனவே நான் பார்த்துருக்குறோம். நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது இலை, இலை, இலை. இந்த பாருங்கள், இதில் எல்லாமே பொருள் ஒளி வேறுபாடில் ல ல லா வரிசை. அதே மாதிரி 3 சொல்லினா 2 சொல்லினா, அதேமாரி நா ரா ரா. இந்த வேறுபாட்டோட 4 காணொளிகள் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் WPTயில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதை போய் மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரியான கேள்விகள் நீங்கள் ஈஸியாக பதிலளிக்கலாம். பாருங்கள், இந்த இலைனா செடியின் இலை, இந்தலை மெலிந்து போதல், இந்தலை நூல் இலை. அடுத்து பறவை, பறவை பாருங்கள் ரா ரா. இந்த பறவை வானில், மன்னிக்கவும் கடல். இந்த பறவை புல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். நம்ம சேனலில் 6th to 12th வரைக்கும் கலை சொற்கள் காணொளி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு தனித்தனியாகவும் ஒட்டுமொத்தமாகவும் ஒரு காணொளி ஏற்கனவே நம்ம WPTயில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, போய் பார்த்துக்குங்க.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டிமாண்ட் டிராஃப்ட்னா வரையோலை, வரையோலை. வீடு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளதுன்னா அது சுட்டுவிடை. அடுத்து சோறு உண், அதாவது மரபு சொல். சந்திப்பிழையற்ற வாக்கியம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை தாண்டியது, வரும்படி சொன்னான். இதுதான் சந்திப்பிழையற்ற வாக்கியம். 2 மற்றும் 3 இது 2 தவறு. அடுத்து 24வது கேள்வி. மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளிமரபினை தேர்க. ஆடு கத்தும், ஆடு கத்தும். குலை வகை பொருந்தாச்சொல் வந்து அழியல், மீதியெல்லாம் கொத்து, தாறு, அழகு, இதெல்லாம் குலை வகை. பொருந்தா சொல்லை கண்டறிக. நீர்நிலை பெயர் அல்லாதது கோட்டி, மீதியெல்லாம் இளஞ்சி, கேணி, கூவல்லாம் நீர்நிலையோட பெயர்கள். கேணி, இளஞ்சி, கூவல் இவைகள்லாம் நீர்நிலைகளோட பெயர்கள். அப்போ அல்லாதது இது ஒன்று தான், கோட்டி மட்டும்தான். அடுத்த கேள்வி 27வது. பொருந்தாச்சொல். ஆடுனா வண்டி, மாடுங்கிறத வண்டி, அப்போ ஆடுங்கிறது வண்டி தவறு. அடுத்தது எதிர்ச்சொல். இடும்பை இன்பம், ஏன்னா இடும்பைங்கிறது இதுக்கு வந்து துன்பம்னு சொல்லு, அப்போ துன்பத்துக்கு எதிர்ச்சொல் இன்பம். அணுகு விலகு. அடுத்து பிரித்தெழுதுக. நீருலையில், நீர் கூட்டல் உலையில். செயல் இலக்க, செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. அடுத்து சரியான விடையை காண்க. பண் கூட்டல் அலகு, பண்ணலகு. பிரித்தெழுதுக. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். முத்தமிழ் பொருந்தாச்சொல் வந்து வளர்தமிழ், ஏன்னா இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் தான் முத்தமிழ். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இப்பொழுது அதாவது நிகழ்காலம். மேய்கின்றன என மாடுகள். பொருத்தமான காலம் கண்டறிக. கண்மணி பாடம் படிக்கிறாள், அப்போ நிகழ்காலம். இது வந்து படித்தாளுங்கிறது இறந்த காலம், படிப்பாளுங்கிறது எதிர்காலம், இந்த படிக்கிறாளுங்கிறது நிகழ்காலம். அதனால் இதெல்லாம் தப்பு. இப்போ இது மட்டும்தான் பி மட்டும்தான் சரி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். நீதி கூட்டல் நூல், நீதி நூல். இதுக்கு வந்து விண்மீன், இதுக்கு தமிழ் மொழி, இதுக்கு மணிமாலை. அடுத்து பரம், சொற்கள் இணைத்து புதிய சொல். பரம்பரை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் உளுந்துருச்சு, அப்ப விழுந்து விட்டது, விழுந்து விட்டது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. உடம்புனா உடம்பு. அடுத்து மாம்பழம் சாப்பிட்டியா, மாம்பழம் சாப்பிட்டாயா. பொருள்களை என்னும் இடங்களில் டேஸ் வரும். கால் புள்ளி, கால் புள்ளி. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல். அப்போ இதுக்கு சரியானது ஆப்ஷன் பி, முத்தமிழ், இயல், இசை, நாடகம். சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை காண்க. நூல் பல கல் என்பர் பெரியோர். அடுத்து பைம்பொழில் எனும் ஊர்பெயரின் மருவு பம்புலி. ஏற்கனவே நம்ம சேனலில் மருவு சொற்கள் வந்து நம்ம சேனலில் WPTயில் ஏற்கனவே தொகுத்து வழங்கியிருக்கிற அந்த காணொலியும் போய் பார்த்துக்குங்க. பாருங்க, பூவிருந்த வள்ளி,
பூந்தமல்லி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இதுக்கு ஆப்ஷன் சி. செக்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை, டிஜிட்டல் மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்று அட்டை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். வியப்பு வியப்பு. விடை வகைகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் உருவது கூறல் விடை. அடுத்து பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றுக. நான் நேற்று வந்தேன், நான் நேற்று வந்தேன், நான் நேற்று வந்தேன். நீ பாடவில்லையா என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறது என்று உரைப்பது. உற்றது உரைத்தல் விடை, உற்றது உரைத்தல் விடை. அடுத்து கலை சொல் அறிக. ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள், சட்ட ஆவணங்கள். கலை சொல் அறிக. அக்ரோ இண்டஸ்ட்ரி வேளாண்மை தொழில், வேளாண்மை தொழில். அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் பயனற்ற செயல், பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல, அதாவது ஒற்றுமையின்மை, தனித்தனியாக பிரிஞ்சு போகுது இல்லைங்களா. அடுத்து வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல், கடமை தவறுதல். சத்யா வீணை வாசித்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை. பந்தை என்னிடம் உருட்டினான். பிறவினை உருட்டினான். பொருத்தமான செயற்பாட்டு வினை பணம் காணாமல் போனது. அடுத்து விடைக்கேற்ற மிகச் சரியான வினா காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? பாராட்டியவர் யார்? விடைக்கேற்ற வினா தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூல். உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது? பிடித்த புத்தகம். அடுத்து இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். நரம்பு கருவிகள் எவை? தந்திகளை உடையவை. ஒன்றோடொன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக் கருவிகள். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள், காற்று கருவிகள். விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோட்கருவிகள். அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். ஒருமைப்பன்மை இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அடுத்து அதே மாதிரி ஆய்தெழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. பாருங்க சொல்லும் பொருளும் 6th இருந்து 12th வரைக்கும் ஏற்கனவே சொல்லும் பொருளும் காணொளி கொடுத்துட்டோம். நம்ம WPTயில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் போய் பார்த்துக்குங்க. சாந்தம்னா அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம்னா கருணை. ஆப்ஷன் சி. அடுத்து சொல்லும் பொருளும் தமர் உறவினர், முனிவு சினம், தார்னா மாலை, முடினா தலை. ஆப்ஷன் ஏ. அடுத்து பிழை திருத்தம் ஒரு ஓர். அது அதாவது அஃது ஓர் இனிய பாடல். அடுத்து ஓர் அணில் மரத்தில் ஏறியது. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றனர். செயற்பாட்டு வினைத்தொடர் ஒயிலாட்டம் 2 வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். அப்துல் நேற்று வந்தான். அப்போ நேற்றுக்கு வந்தான், தன்வினை தொடர். சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடர் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள்.
சொற்களின் கூட்டுப்பெயர் வெற்றிலை தோட்டம், வெற்றிலை தோட்டம். அடுத்து பொறுத்துக. முள்னா புதர், பூ சோலை, பணம் காடு, தேயிலை தோட்டம். ஆப்ஷன் ஏ. சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் பசு ஆணிரை. அடுத்து கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாடியவர் பாரதியார். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாடியவர் பாரதியார். நேர்பொருள் ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். கலை சொற்களை பொறுத்துக. ரிலீஜியன்னா சமயம், சேரிட்டி ஈகை, சிம்பிளிசிட்டி எளிமை, சின்சியாரிட்டி வாய்மை. ஆப்ஷன் பி. அடுத்தது ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம், ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. ஆசாரக்கோவை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரி. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. சரி. 4 வேதங்களுள் ஒன்று ஆசாரக்கோவை என்பது தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் 1 சரி, 2 தவறு. கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். சரி. தோளில் சுமந்து ஆடுவது பாரம். கரெக்டு. சேர்வையாட்டம், இது சேர்வையாட்டம் இல்லை, காவடி ஆட்டம். அப்போ இது தவறு. அப்போ ஆப்ஷன் சி 1 2 கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து நேவிக் என்ற செயலி விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம். தவறு. ஏன்னா இது கப்பல் பயணத்திற்காக தான், அதாவது கடல். வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும். தவறு. இது வந்து கடல். அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்ய. எடுத்துக்கொள் 9 கோள்கள். அதே மாதிரி அடுத்தது வலினா துன்பம், வாலினா இந்திரன் மகன். குறில் நெடில் மாற்றம் வேறுபாடு. வளைனா மீன் வலை, இந்த வாழைனா இளம்பெண். அடுத்து இருபொருள் தருக. உரம்னா வலிமை எரு. இடி இருபொருள் தருக. பேரொளி தகர்த்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். இதான் கரெக்ட். மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கீரை, அப்போ இதுக்கு வராது. அடுத்து குச்சியின் பிரிவு இனுக்கு. அடுத்து தொலைவில் கலங்கரை விளக்கத்தின். ஒளி உயர் மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது. அடுத்து அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது, ஆனால் நேரமாக ஆக ஆடி தப்பியது. அடுத்து சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான், ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? இதுவரைக்கும் பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 12க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.